அதே மாதிரி இவங்களை அறியாமையை காட்டக்கூடிய சில சட்டங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்டாங்க, நமக்கு தெரியும். மனிதர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் ஜின்களுக்கும் அவங்க தான் தூதர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட பிறகு ஜின் இனத்தாருக்கும் அவங்க தூதர் அனுப்பப்பட்டார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. சூரத்துல் ஜின் என்கிற குர்ஆனுடைய அத்தியாயத்தில் இது அந்த சூறாவை முழுசாக தான் சொல்லுகிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குகளுக்கும் அவங்க தான் ரசூல் எழுதி வச்சுக்கிறாங்க. மலக்குகளுக்கு ஏவல் விளக்கல் இருக்கா? அவங்களுக்கு சட்டம் இருக்குதா? அவங்க எப்படி படைக்கப்பட்டார்கள் அப்படி நடப்பாங்க. யாருக்கு ரசூல் வேணும்? மனிதன் ஜின்னை, இவங்க பகுத்தறிவு உள்ளவங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுவாங்க. அல்லாஹ்வுக்கு பயந்து அவங்களா ஒழுங்காக நடந்தாலே தவிர மற்ற நேரத்துலலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுவாங்க, தப்பு செய்வாங்க, கொலை செய்வாங்க, புறம் பேசுவாங்க, பொய் சொல்லுவாங்க, திருடுவாங்க, கொள்ளையடிப்பாங்க. எல்லாம் செய்யக்கூடிய தன்மை மனிதனுக்கு இருக்கிறது, ஜின்களுக்கும் இருக்கிறது. அப்போ அந்த இனங்களுக்கு இறை எச்சத்தை ஊட்டி ஒரு போதனை செய்வதற்கு தான் தூதர் தேவைப்படுது. மலக்குமார்களுக்கு எதுக்கு தூதர்னு? மலக்குமார்கள் எப்படி லா யாசுன அல்லாஹ மா அமரகும், அல்லாஹ்வுடைய கட்டளை மீற மாட்டார்கள். ஓ யஃபாலுன மா யுமரும், எது கட்டளையிடப்படுகிறது அதை அப்படி செஞ்சு முடிப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட லா யஸ்பிகுனஹு பில் கௌலி, ஒரு சொல்லை கூட முந்தி பேச மாட்டார்கள். இப்படியாக மலக்குமார்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இவங்க என்ன செய்கிறாங்க? மலக்கத்தான் அல்லாஹ் வேண்ட தூதர் அனுப்பி வைப்பான் ரசூலுக்கு வஹி கொடுக்குறதுக்காக வேண்டி. ரசூல்மார்களுக்கு செய்திகளை சொல்வதாக இருந்தால் மலக்க கூப்பிட்டு நீ போய் சொல்லிட்டு வான்னு அனுப்புவானே தவிர ரசூல் வேண்டும் மலக்கு வேண்டுமானால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தூதரா வந்திருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மலக்கு போய் என்ன சொன்னாங்க? மலக்கு மாதிரிலாம் கூப்பிட்டு நீ ஒழுங்காக நடந்துக்கிறேன்னு, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி இப்படி சாப்பிடுங்க, இப்படி குடிங்கலாம் சொன்னாங்களா? இல்லை இப்படி தொழுவுங்க, நான் தொழுகிறத பார்த்து நீங்கள் தொழுவுங்கன்னு கற்றுக் கொடுத்தாங்களா? இல்லை. மலக்குமார்கள் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி தொழுவது கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறாங்க. இவன் அப்படி தலைகளை உல்டாவை பண்ணி ரசூலுல்லாஹ் நேசிக்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் புகழ்றோங்கிற பேரில் அவங்க பேரை வச்சா கண்ணியப்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்னுகளுக்கு மனிதனுக்கு மாத்திரமில்லை, அவங்க லிகாஃபத்தி சகலைனி, மனித ஜின்னுகளுக்கு மாத்திரமில்லை, ஒரு கதல் மலாய்க்கா, மலக்குமார்களுக்கும் அவர்கள் தூதரை அனுப்பப்பட்டிருந்தார்கள் என்று எழுதுகிற அளவுக்கு விவரம் கூடுதலாக இருக்குது. ஃபத்துல் முயீனில் 1வது வால்யூமில் 91ஆம் பக்கத்தில் இருக்கிறது. அதே